கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மை நாளும் கிருபை நாளும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Corinthians chapter 13 verse 10. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அப்ப நிறைவானதுன்னா என்ன? அந்த நிறைவானது எது வரும் பொழுது குறைவானது எப்படி ஒளிந்து போகிறது என்று சொல்லி இந்த கால நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேச போறாங்க. நம்ம திரியேக தேவன் ஒரே தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், 3 பேரும் ஒன்றுதான். பிதாவாகிய தேவன் வார்த்தை மூலமாக பழைய ஏற்பாடுல நம்மளோடு கூட பேசினாங்க. ஏசப்பா என்ன பண்ணாங்க? புதிய ஏற்பாடுல பூமிக்கு வந்தாங்க. ஏசப்பா போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்தாங்க. 3 வசனம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பழைய ஏற்பாடுல வார்த்தை, புதிய ஏற்பாடுல ஏசப்பா. குமாரன் விடுதலையாக்கினால், ஏசப்பா விடுதலையாக்கினால் மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு. அதுவும் யோவான் 8ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்துல இருக்கிறது. ஜான் 8:36ல இருக்கு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயும் அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. அப்ப நிறைவானது யாரு? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், 3ம் ஒன்றுதான். அவங்க வரும்போது தான் நமக்கு விடுதலை வரும். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்னது? யோவான் 17:17 பார்த்தீங்கன்னா, ஜான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். எதனால பரிசுத்தமாக்குறாங்க? சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்பாவுடைய வார்த்தை தான் சத்தியம். அந்த வார்த்தை வரும் பொழுதுதான், அந்த வார்த்தையை நீங்க அதிகமா படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன வரும்? பரிசுத்தம் வரும். அந்த வார்த்தையை அதிகமா படிக்கும் பொழுது, சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 2வது என்ன பார்த்தோம்? ஏசப்பா பார்த்தோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று பார்த்தோம். அதே யோவான் 1ஆம் அதிகாரம், ஜான் 1st chapter verse 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த சத்தியம் என்கிற அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபை, ஏசப்பா தான் கிருபை, அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த பூமியில வந்தார். பழைய ஏற்பாடுல சத்தியமாக இருந்த அப்பா என்ன பண்ணாங்க? புதிய ஏற்பாடுல மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துக்கு மனுஷனாக ஏசப்பா அவதரித்து வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், பரலோகம் போகணும், யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் விடுதலை ஆகணும். அதனாலதான் பார்த்தோம், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த பாவத்துல, அசுத்தத்துல, எல்லாத்துல இருந்து அப்பா உங்களுக்கு விடுதலையை கொடுத்து நித்திய ஜீவனை தர்றதுக்கு என்ன பண்ணாங்க? இந்த பூமிக்கு வந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில குறைவா இருக்கிறதோ அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அப்பா நிறைவாக்குவாங்க. அடுத்து யார் பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே? அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் யாரு? அதே யோவான்ல 16ஆம் அதிகாரம், ஜான் 16 chapterல verse 13 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் எப்படி சொல்றாங்க? சத்திய ஆவி. 3ம் பார்த்தீங்கன்னா சத்தியம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி, 3ம் ஒன்று. திரியேக தேவன், ஒரே தேவன் தான். எல்லாமே சத்தியம்தான். சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். எதுக்குள்ள நடத்துவாங்களாம்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நடத்துவாங்க. அப்போதான் அந்த வார்த்தைக்குள்ள நடத்தும் போது நம்ம வார்த்தை தெரியும். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தை அற்புதத்தை, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்னு அந்த வார்த்தையை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களை அநேக ஜாதிகள் கடன் கொடுக்கிறவனாக அப்பா மாத்துவாங்க. அவருடைய தழும்புகளால குணமான்ற அந்த வசனம், அந்த சத்தியம் தெரிஞ்சாதான் அப்பா அவங்க தழும்புகளால எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னு நீங்க சொல்ல முடியும். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் நிறைவேற்றுவாராக என்ற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் உங்க மன விருப்பத்துக்கு ஏற்ற வேலையை கொடுப்பார்.
அந்த சத்தியத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அப்போ உங்களை அதிகமாக பைபிளை படிக்க வைப்பாங்க. பைபிள் அதிகமாக படிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு என்ன வரும்? விடுதலை வரும். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, என்னால் இந்த காரியத்தை விட முடியல, அந்த காரியத்தை விட முடியலன்னு சொல்கிறீங்க. அப்பா சொல்கிறாங்க, அப்பாவோட வார்த்தையை படிக்கும்போது அவை தானாக உங்களை விட்டு என்ன பண்ணுறோம்? விலகி போயிடும். அது மட்டும் இல்ல, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி நீங்க திகைத்து கொண்டு இருக்கீங்க. அநேகர் என் வாழ்க்கையில தேவ சித்தம் என்னன்னு எனக்கு தெரியல. அப்பா சொல்றாங்க, உங்களுடைய வருங்காலத்தை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு வசனம் பார்ப்போம். 3 யோவான் 3:4. 3 John 3 and 4. சகோதரர் வந்து, நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்பாவோட வார்த்தையை படிக்கிறதுனால அப்பாவுக்கு என்ன வரும்? சந்தோஷம் உங்க மேல வரும். அடுத்த வசனம் பாருங்க, என் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாகிய நாம சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்பா சொல்றாங்க, நீங்க பைபிள் ரொம்ப படிச்சீங்கன்னா அப்பாவுக்கு சந்தோஷம் வருமா? நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு அப்பா நினைக்கிறாங்கல்ல, அவரை சந்தோஷப்படுத்தணும்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்க வேதத்தை அதிகமா படிங்க. நீங்க வேதத்தை அதிகமா படிச்சீங்கன்னா அப்பா சந்தோஷப்படுவாங்க. அப்பா சந்தோஷப்பட்டானாவும் பிள்ளைகளுக்கு தேவையானது கிடைக்கும். அதுதான் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போ. உங்க வாழ்க்கையில இருக்கிற அவன் எனக்கு இந்த குறை இருக்குப்பா, எனக்கு அந்த குறை சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்பா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து செய்வாங்க. எப்போ? அப்பா சந்தோஷமா இருக்கும்போது, பிள்ளைகளை குறித்து மகிழ்ந்து இருக்கும் பொழுது, ஐயோ என் பிள்ளைக்கு இந்த வயசுல இது தேவையே, இந்த வயசுல அது தேவையே என்பதை பார்த்து அப்பா செய்வாங்க. ஏசப்பாவும் அதே போலதான். நீங்க வார்த்தையை அதிகமா படிச்சீங்கன்னா அப்பா சந்தோஷப்பட்டு, என் பிள்ளைக்கு இப்ப என்ன தெரியும்? வாகனம் தேவை, என் பிள்ளைக்கு இப்போ ஒரு வீடு தேவை, என் பிள்ளைக்கு இப்போ நல்ல வேலை தேவை, என் பிள்ளைக்கு இப்போ சுகம் தேவை, என் பிள்ளைக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அவர் இமிடியேட்டாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இப்பொழுது கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்க பிள்ளைங்களோடு கூட பேசுனீங்கப்பா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன், 3இல் 1 சத்தியம். ஒரே வார்த்தை சத்தியம். அந்த சத்தியம்தான் விடுதலை ஆக்கும். ஆம் தகப்பனே, இன்னைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் பொருத்தனை செய்யறாங்கப்பா. இன்னிலிருந்து நான் வேதத்தை அதிகமா படிக்க போறேன், எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்த போறேன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் பொருத்தனை செய்யறாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த பொருத்தனையை நீர் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒருவர் 2 பேர் அல்லப்பா, பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் பொருத்தனை செய்யறாங்க. இன்னிலிருந்து எங்க அப்பாவுடைய வேதத்தை நான் படிக்க போகிறேன் என்று சொல்லி பொருத்தனை செய்யறாங்கப்பா. பொருத்தனை செய்கிற எல்லாரையும் இன்றைக்கே நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். வீட்டில் நடமாடி கொண்டிருக்கிற பில்லிசூனிய ஆவிகள், மந்திர ஏவல்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது உங்களுடைய அக்னினால் சுட்டெரிக்கிறேன். எஸ் லார்ட். அந்த பிசாசின் கிரியை நிமித்தம் வந்த அந்த வியாதிகளை இப்பொழுதே நீர் விரட்டுகிறீரப்பா. கர்த்தர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் இப்பொழுதே நீங்க நீக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா அசுத்த வல்லமைகளை இப்பொழுதே நீங்க துரத்துகிறதற்காக நன்றி. பிள்ளைகளுடைய எல்லையை விட்டு துரத்துகிறதற்காக நன்றி. இப்பொழுதும் வேலை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. நீங்க சொல்றீங்க, உங்க மன விருப்பத்தின்படியே நல்ல வேலையை நான் தந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அதே போல யாரெல்லாம் சுகவீனத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இப்ப அப்பா சொல்றாங்க, அவருடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. மரித்தே போயிருந்தாலும் சரி, உயிரோடு எழுப்புகிற அப்பாவோட வல்லமை இப்போது இறங்குகிறதற்காக நன்றி. குருடர்கள் பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். செவிடர்கள் கேட்கிறதற்காக நன்றி. முடவர்கள் நடக்கிறதற்காக நன்றி. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் உடம்பு முடியல, எனக்கு தலை சுத்தா இருக்கு, என்னால ஒண்ணுமே முடியல, என்னால படுக்கையை விட்டு கூட எழுந்து முடியலன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கீங்க, இப்பொழுது அப்பா சொல்ற, நீ எழுந்து நட. எஸ், இப்பொழுது அப்பா அற்புதத்தை செய்துட்டாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி விட்டது. இப்பொழுதே உங்க படுக்கையிலிருந்து எழுந்து இப்பொழுது சோதித்து பாருங்க. அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குனதற்காக, அப்பாவுடைய ஜீவன் இறங்குனதற்காக, இந்த நொடியே அப்பா அற்புதத்தை செய்ததற்காக நன்றி அப்பா.
அதே போல திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை இந்த மாதத்தில் கைகூடி வர பண்ணுகிறதுக்காய் சோதரம். சில திருமணங்கள் தடைப்பட்டு போயிருக்கிறது. அந்த தடைகளை உடைத்து அவர்கள் என்ன தேதியில நியமித்தார்களோ அதே தேதியில நடக்க நீர் கிருபை செய்கிறதுக்காக நன்றி. அதே போல குழந்தை இல்லாமல் பார்க்கிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே தகப்பனே நீர் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். வீடு இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை கொடுக்கிறேன். உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இன்னும் அந்த சரீரத்துல எந்தெந்த பலவீனங்கள் ப்ராப்ளமா இருக்கிறதோ இப்பொழுதே உங்களுடைய தெய்வீக சுகம் இறங்க கொண்டிருக்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை தகப்பு நீங்க ரட்சிக்கிறதுக்காக இப்பொழுதும் அப்பா என்கிட்ட பேசலையே, எனக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, எனக்கு ஒரு விடுதலை வராதேன்னு பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீங்க சொல்றீங்க, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். இப்பொழுதே உன் தரித்திர சூழ்நிலையை அப்பா மாற்றுகிறார். உங்களுடைய எல்லா தரித்திரத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை இப்பொழுது உங்களுக்கு தந்திருக்கிறார். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.